உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் ஆப்பக்கூடல் வாழ் அன்பு தமிழர்களுக்கும் உங்கள் பாதங்களில் என் பணிவான வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. எல்லாருமே நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க சார். எல்லாருமே பெரியவங்க உண்மையிலுமே நாங்க பாருங்க, இந்த கைதட்டல் முதலில் எங்களுக்கு என்பதை விட அற்புதமான இந்த மேடையை வடிவமைத்து இத்தனை சோதனைகளுக்கு மத்தியிலும் முருகன் அருளால் இந்த மேடையை அமைத்து எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிற அந்த மன்றத்தாருக்கு ஒரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையே அதுதான் பெருமை. உண்மையிலுமே அவ்வளவு பெருமையா சொன்னார் அவர். எத்தனையோ இடையூறுகள்னு, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் கவலைப்படாம ஒரு விஷயம் ஜெயிக்கும். முருகனுடைய அருள் இருந்தா ஜெயிக்கும்ங்கிறத ரொம்ப அழகா நம்முடைய ஆப்பக்கூடல்ல அற்புதமான நம்முடைய குமர வடிவேல் நற்பணி மன்றத்தை நல்ல கைதட்டல் கொடுங்க. என்னடா பேச்சாளர்கள் எல்லாருமே கைதட்டல் கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு யாரும் தயவு செய்து தவறா நினைக்க வேண்டாம். ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களின் கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. என்ன அழகா நடுவர் அவர்களே, இது ஆப்ப கூடலா அல்லது தமிழ் கூடலா என்று சொல்ல முடியாத அளவுக்கு எவ்வளவு அழகா உட்கார்ந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான். என்னப்பா, நீங்க ஒரே ஒரு வார்த்தை அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமையை ஒரு வார்த்தை நான் சொல்றேன். என்னை பத்தி சொல்றதுக்கு ஏன்டா அனுமதி கேட்கணும்? உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு சொல்றேன் நடுவர். என்னை கேட்காம என்னை பத்தி என்னென்னமோலாம் சொல்றாங்க. உங்களை கேட்காம யாராரோ என்னமோ சொல்றாங்க தானே, குத்தம் குறையா சொல்றாங்க. அண்ணே உங்களுக்கும் சொல்றேன், ஒரு தம்பிங்கிற முறையில இங்க இருக்க மக்களுக்கும் சொல்றேன், உங்களை விட வயதுல சின்னவனா இருந்தாலும் சரி நான் மட்டும் ஏத்துக்குங்க, கைதட்டல் கொடுங்க. நம்மளை பத்தி 4 பேர் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. குறை சொல்றவங்களை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில அடுத்தபடி முன்னேற முடியாதுங்கிறது உண்மைன்னா ஒரு கைதட்டல் கொடுங்க. நடுவர் அவர்களே, வாழ்க்கையில குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை. நீங்க குறை சொல்ற வாய ஒரு செங்கக்கல்லு வச்சு அடைச்சிங்கனாலும் அந்த செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதாங்க செய்யும். கைதட்டல் கொடுங்க. அப்படிப்பட்ட நடுவர்களை நிமிர்ந்து உட்காருங்க. என் அமைப்பே அப்படித்தான்பா. நான் இப்ப உங்களை பாராட்ட போறேன். தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? விழாக்குழு கவனத்திற்கு. இது மாதிரி பதறிட்டாங்கன்னா மறுபடியும் டீ கேட்கறாங்கன்னு அர்த்தம். இது இவங்களோட சிக்னல், எனக்கு தெரியும். ஆனா உண்மையே அத்தனை மக்கள் நிகழ்ச்சி தொடங்கி ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆகுது நடுவர் அவர்களே. ஆனா அத்தனை பேரையும் மகிழ்ச்சி கடலில் ஒரு இம்மி அளவு கூட குறையாம பாத்துக்கிட்ட நடுவருக்கு முதல்ல ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அண்ணனை நம்ம எந்த டிவில பார்த்திருக்கோம்? உண்மையிலுமே நம்முடைய மஞ்சுநாதன் அவர்களை விஜய் தொலைக்காட்சி குக் வித் கோமாளி புகழ்னு சொன்னீங்க. எனக்கு என்னன்னா, இங்க தம்பி சமைச்சு பெருமை அடைஞ்சவரு இங்க உட்கார்ந்து இருக்காரு, அவரை சமைக்க வச்சு அழகு பார்த்தவர் அங்க உட்கார்ந்து இருக்காரு. ஒரு கைதட்டல் விடுங்க. அவரோட செஃப் அங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு ஆப்பக்கூடல் மண்ணுக்கு அவங்க வந்தது உண்மையிலுமே மகிழ்ச்சி. வணக்கம் சார். உண்மையிலுமே எனக்கு என்னன்னா, நடுவர் அவர்களே, நமக்கு எல்லாருக்கும் சொல்றாங்கல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க யார் எந்த டிவில வராங்க, எங்களை எல்லாரும் இந்த டிவில வராரு அப்படின்னு எங்களை அறிமுகப்படுத்தினீங்க. ஆனா நடுவர் எந்த டிவி அப்படின்னு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இப்ப நான் சொல்றேன், உங்கள் கைதட்டல் வானம் தட்டுகிற அளவுக்கு வரும். எப்படி தெரியுங்களா? நீங்க சன் டிவில ஒரு காலத்துல அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது, காமெடி ஷோ பார்த்திருக்கீங்க. அதுல யாரோ வந்து காமெடியன்ஸ் பேசுற மாதிரி காட்டுவாங்க. விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வருது, நீங்க பார்க்கலாம். அதிலும் யாரோ நகைச்சுவையாளர்கள் வருவாங்க, கண்டஸ்டன்ஸ் வருவாங்க. வர்றவங்க தான் யாரோ, ஆனால் அவர்கள் பேசுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் இந்த மேடையினுடைய நடுவர் மேடை கலைவான தேவகோட்டை மகாராஜன் சொன்னா, நான் ஒரு ஜோக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு 500 ரூபா கொடுப்பானுங்க. சரி, அத அவங்க போய் டிவியில பேசிட்டு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு கார்ல சுத்துறானுவா. சரி, நான் இன்னும் பைது விக்கிட்டு பஸ் ஸ்டாண்டா சுத்திக்கிட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே, உங்க நகைச்சுவையின் மூலமாக அவங்க கார்ல போறாங்க, ஏரோப்ளேன்ல போறாங்க இல்லையா நடுவர் அவர்களே? ஆனா நீங்க இன்னும் எளிமையா எதுல வர்றீங்க? பஸ்ல தான் வர்றீங்க. இன்னைக்கு சொல்ற நடுவர்களே, முருகன் அடியவர்கள் அமர்ந்திருக்கிற இந்த ஆப்பக்கூடல் மண்ல நான் சொல்றேன், என்னைக்குமே ஏற்றத்தை விட எளிமை தாங்க பெருமை. எளிமைதான் என்னைக்குமே பெருமை. ஏன் தெரியுங்களா? இந்த புத்தன் ஒரு ஞானி இருந்தார் பாருங்க, அவர் இந்த மாதிரி தரையில உட்கார்ந்து இருந்தாருங்க. அந்த வழியா போன ஒருத்தன் கேட்டான், சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் தரையில உட்கார்ந்து இருக்கலாமான்னு கேட்டான். புத்தன் சிரித்துக்கொண்டே அவரிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா?
தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் உண்மைதான். தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் நடுவர் அவர்களே, எத்தனை திறமைகளோடும் தலக்கணத்தோட வந்தவங்க காணாம போயிருக்காங்க. இன்றைக்கும் மகாராஜன் சார்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, கைதட்டல் கொடுங்க, உலக தமிழர்களின் நெஞ்சங்களில் எல்லாம் நிறைஞ்சிருக்கீங்கன்னா என்ன காரணம்? சர்வத்தையும் கற்ற நீங்கள் ஒருபோதும் கர்வத்தை கற்காமல் இருக்கிறது தான் காரணம். நடுவர் அவர்களே, உண்மையிலே எனக்கு தலைக்கணம் கிடையாது. நல்லா வேணா பாருங்க, சொட்ட விழுந்து பல வருஷம் அந்த தலைக்கணம். அதுலயும் ஒரு நகைச்சுவை. உண்மையிலே அந்த தம்பி சொன்னது மாதிரி கிருபானந்த வாதியார்ட்ட கேட்டாங்க, சொல்லுங்கண்ணே, ஒருத்தன் சைவமா அசைவமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அவர் சொன்னாரா, ரோட்ல ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு கீழே விழுந்துருச்சுன்னா அதை பார்த்துட்டு கண்ணுல தண்ணி வந்தா அவன் சைவம், நாக்குல தண்ணி வந்தா அவன் தாண்டா அசைவம் அப்படின்னு வாரியார் சொன்னாரா. நான் சொல்ல ஒரே வார்த்தையில முடிச்சேன். என் நடுவர் அவர்களே, இப்ப அவ்வளவு கேள்வி அவங்க கேட்டாங்க. ஆனா உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்னப்பா வருத்தம்? நடுவர் அவர்களே, இன்னைக்கு நீங்க முன்னுரையை ரொம்ப சுருக்கமா சொன்னீங்க. ஏன்னா நேரத்தின் அருமை கருதி எனக்கு தெரியும். ஆனா போன வாரம் கைதட்டல் கொடுங்க, 20 நகைச்சுவை இன்னைக்கு முன்னுரையில சொன்னாரு, ஒரு கைதட்டல் கொடுங்க. ஆனா போன வாரம் புதன்கிழமை பட்டுக்கோட்டை நிகழ்ச்சி நான் சொல்லியே ஆகணும், ஆப்பக்கூடல. இப்ப கைதட்டல் கொடுங்க, 60 நகைச்சுவைங்க அந்த ஊர்ல, பட்டுக்கோட்டை மண்ணில் 60 நகைச்சுவை நான் ஸ்டாப். ஆனா ஒரு ஆள் சிரிக்கல. இங்க கேட்டாங்களா அத? ஒரு விளம்பரம். இதாடா விளம்பரம்? இதுதான் விளம்பரம். நடுவர் 61வது ஒரு நகைச்சுவை சொன்னாரு பாருங்க. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க 4 பெண்கள் சிரிச்சுட்டாங்க. நிகழ்ச்சியை ஜெயிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையோட அண்ணன் தொடங்கும் போது ஒரு வயசான பாட்டி அம்மா ஒன்னு எந்திரிச்சது பாருங்க, தாய் கிழவி எந்திரிச்சு சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை, எங்க அண்ணனை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொல்லிச்சு கிழவி, படிச்ச தம்பி தேவகோட்டையில இருந்து வந்து பேசுறாரு, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். ஒத்த கிழவிதான் என் ஜோலிய முடிச்சான். அந்த கிழவிய கூப்பிட்டு, ஆயா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு என் பக்கத்திலே உட்கார வச்சு, சரி இந்த வச்சிருக்காங்க பாருங்க வாழைப்பழம், இது மாதிரி அங்க நல்ல செவ்வாழைப்பழம் வச்சிருந்தாங்க, பெரும்பழமா. கிளவி வாயை திறந்தாலே வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சிருவேன். பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் அந்த கிளவி 18 பழம் சாப்பிட்டு, ஒரு சீப்பு பழமும் முடிஞ்சு பட்டிமன்றம் முடிஞ்சு. போகும்போது போன் நம்பர் கொடுத்துட்டு போச்சு, சரி எப்ப வேணாலும் என்கிட்ட பேசணும். மறுநாள் போன் அடிச்சேன் காலையில, சரி ஆயா பட்டிமன்றம் எப்படி போச்சு அப்படின்னு. நல்லா போகுது தம்பி. அது மாதிரி போன கதை எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அதையும் கேட்டாரு. இந்த மாதிரி எப்படி இந்த கிழவிக பாஷை எல்லாம் உங்களுக்கு தெரியுது? எனக்கு எப்படி கிழவிய பாஷை தெரியாம போவோம்? தினம் 2 கிழவிகளோட தானே பட்டிமன்றம் பேச போறேன். எனக்கு எப்படி கிழவிய பாஷை தெரியாம? நான் அத்தனை கேள்வி கேட்டாங்க, சளைக்காம பதில் சொன்னீங்கல்ல. நானும் உங்க தம்பி தானே, வேகமாவே கேட்கிறேன் நடுவர் அவர்களே. உங்க தம்பி நான் கேட்கிற ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்விதான், ஆப்பக்கூடல் மண்ல முருகன் அடியார்கள் மத்தியில கேட்கிறேன். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்ய? சொர்க்கத்துக்கு போகணும்னா சொல்லுங்கண்ணா. புண்ணியம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், மனைவிகளை மனைவியை கண்கலங்காம பாதுகாக்கணும். அடுத்தவங்க கூட கெட்டு போட்டும் பொள்ளாச்சி மாசாணி ஆத்தாளுக்கு மிளகாய் அரைக்கும். இவன் என்னென்னமோ அரைக்கிறானா? அடுத்தவங்க அரும்பாளையில சர்க்கரை ஆகப்படாது, சரக்கு வரப்படாதுன்னு மேட்டூர் பத்திரகாளிக்கு கெடா வெட்டும். எதுக்குடா மேட்டூர் பத்திரகாளிக்கு? அடுத்தவன் புள்ள விடியா நான் கேப்பேன் தம்பி, என்னமோ தாறு மாற சொல்றாங்க, அவங்க என்னமோ சொல்றாங்க, அவர் என்னமோ குதிக்கிறாரு. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? அட புண்ணியவானே, இவர் வேண்டானே, இது நல்லா இருக்கிற ஒரு கெடுத்து விட்டு போயிரு. நான் சொல்லவா? அவங்க சொல்றது வேண்டாம், இவங்க சொல்றது வேண்டாம். இப்போ ஒரு கைதட்டல் கொடுங்க. நடுவர் சொல்ற வார்த்தையில தான் இந்த அற்புதமான மக்கள் அத்தனை முருகனுடைய அடியார்கள் இருக்கிற சபை. நீங்க சொல்லுங்கண்ணே, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? உங்க திருவாய் மொழிக்காக காத்திருக்காங்க, சொல்லுங்கண்ணே. செத்தா சொர்க்கத்துக்கு போலாம்பா. என்னண்ணே இப்படி சொல்லி? வேற எப்படிப்பா போகுது? இடையில போய் பார்க்க முடியாது. நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, இந்த முருகனுடைய ஆலயத்திலிருந்து சொல்லுகிறேன், செத்தாதான் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. அற்புதமான வைகாசி விசாக திருவிழா, நல்ல மக்கள் உறவுகளா கூடி நின்று சொந்த மண்ல இப்படி சொந்தங்களா உட்கார்ந்து சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறதே சொர்க்கம் தான். கைதட்டல் கொடுங்க. இதை விட வாழ்க்கையில என்னங்க சொர்க்கம் இருந்த போது நம்ம கேட்கிறேன். எது சொர்க்கம்ங்கிறத எங்கள் இசைஞானி இளையராஜா ரொம்ப அழகா ஒரு பாட்டுல கொடுத்தார். மாடு கண்ணு மேய்க்க
தேய்கிறத பார்க்க வந்த வெள்ளி எங்க இல்லையே. கைதட்டல் கொடுங்க. உண்மையிலுமே எவ்வளவு அழகு அண்ணே. ஆண்களினுடைய உழைப்பால ஒரு குடும்பம் மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெறுகிறதா, அல்லது பெண்கள் பொறுப்பா இருக்கிறதுனால? நான் கேட்கிறேனே, ஒரு குழந்தைய வளர்க்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட அதிகமா இருக்கு? பெற்ற தாய் கிட்ட இருக்கு. ஒரு குழந்தைய நாங்க தானே பாதுகாத்து வளர்க்கிறோம், நல்லது சொல்லி வளர்க்கிறோம், அப்படி வளர்க்கிறோம், இப்படி வளர்க்கிறோம், நீங்களால வந்துருமா, நாங்க வளர்ப்புனாலதான் அப்படின்னு சொன்னாங்களே, என் தங்கச்சி சொன்னாங்களே. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்துல குழந்தைய வளர்க்கிற அம்மா அந்த குழந்தைக்கு நல்லது சொல்லி வளர்க்கணுமா இல்லையா? கண்டிப்பா வளர்க்கணுமா இல்லையா? நடுவர் அவர்களே, ஒரு குடும்பத்துல சண்டை வருது. நான் கேட்கிறேங்க, சண்டை வராத குடும்பம் ஏதாவது இருக்குங்களாம்மா? இல்ல. எல்லா வீட்லயும் எதுக்குங்க யாரோ ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிட்டு உங்க வீடு எடுத்து கைதட்டல் கொடுங்க, கைதட்டல் கொடுங்க. நடுவர் அவர்களே, உங்க வீட்டுல உங்களுக்கு உங்க வீட்டம்மா கடையில சண்டை வந்திருக்கா, வந்தது இல்லையா? இல்ல சண்டை தான் வராம போயிடுமா? கைதட்டல் கொடுங்க. இல்ல சண்டை வராம தான் நாங்க விட்டுருவோமா? இதுக்கே கைதட்டிய சப்போர்ட் பண்றாங்க. இதாடா சப்போர்ட். சரிண்ணே, அப்படி சண்டை வரும்போது ஒரு வீட்டுல அப்படிதாங்க சண்டை, கணவன் மனைவி இடையில சண்டை. அம்மா அப்பாவை திட்டுறாங்க, அப்பா அம்மாவை திட்டுறாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. எப்படி தெரியுங்களா? வார்த்தைகள் வந்து விழுது. ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டம், ஏ முண்டம். பையன் அம்மாட்ட கேட்டா, அம்மா நான் யாருமா? நீ சும்மாரா குட்டி சாத்தான்னு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க, சண்டை ஓஞ்சுது. அம்மாட்ட போய் கேட்டான், அம்மா பேய்னா என்ன, பிசாசுனா என்ன, தண்டம்னா என்ன, முண்டம்னா என்ன? பொறுப்பான பெண் என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? பேய் உங்க ஒப்பம் தாண்டா பேய். பிசாசு கட்டிரு சீரல் இருப்பார் 5 வருஷமா, நான் தாண்டா பிசாசு. உங்க அப்பனுடைய சொந்தக்காரன் பூரா தண்டம்டா. நம்ம வீட்டுல இருக்கிற சேரு சோபா நாற்காலி எல்லாம் முண்டம்டா. ஒரே ஒரு வாரம் தானே ஆச்சு, அவங்க அப்பாவுடைய அண்ணன் வந்தார், பெரியப்பா அந்த பயலுக்கு. எங்கடா உங்க அப்பா, எங்கடா உங்க அம்மானார். ஒரே வார்த்தை தான் சொன்னேன். என்ன தெரியுமா? பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்துல உட்காருன்னா. என்ன ஆனா இனி ஒரு ஜென்மத்துக்கு உங்க வீட்டு பக்கமே வரமாட்டேன்னா. நடுவர் அவர்களே, நடிகர் அற்புதமான திரைக்கலைஞர் சூர்யா அவர்கள் பசங்கன்னு ஒரு படம் நடிச்சாரு. அதுல ஒரே ஒரு டயலாக் கொடுத்திருப்பாங்க. என்ன தெரியுங்களா? குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, அவர்கள் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள்னா, அவங்க முன்னாடி நல்ல வார்த்தைகளை பேச வேண்டிய பொறுப்பு பெண்ணிடத்தில் இருக்கிறதே. அந்த பெண் அப்படி நல்ல வார்த்தைகளை கற்றுத்தருபவளாக இருக்கிறாளாங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல புலமை பெத்தன் என்னங்க பாட்டு கொடுத்தாரு? எந்த குள்ளது அப்படி இருக்காங்களே நடுவர் அவர்களே. ஆனா உண்மையான நடுவர்களே, வருஷத்துல எந்த நாள் நீங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்கனாலும் தவறாம வருவேன். ஆமாப்பா. இல்லனே, ஆனா ஒரே ஒரு மாதம் மட்டும் நீங்க நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு ஆனா பார்த்துதான் வருவேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஆமா. எந்த மாதம் தெரியுமாண்ணே? கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம். நடுவர் அவர்களே, இங்க நம்ம ஆப்பக்கூடல்ல முருக பக்தர்கள் மாதிரி ஐயப்ப பக்தர்கள் இருந்தா ஒரு கைதட்டல் கொடுங்க. இதே மண்ணில் இருப்பீங்க நிறைய பேர் நினைக்கிறேன். கார்த்திகை மாதம்லாம் ஐயப்ப பக்தர்களுக்கு சொர்க்கமான மாதங்க. ஐயப்ப பக்தர்களுக்கு சொர்க்கமான மாதம். எப்ப கார்த்திகை 1 பிறக்கும்னு அந்த வருஷத்தையே எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க அடியார்கள். எங்க அண்ணன்ட்ட சொன்ன, இந்த வருஷம் கார்த்திகை மாசம் வரப்போகுது, பிறக்க போவதுக்கு முன்னாடி சொன்னேன், எப்ப கால் மண்டலமா, அரை மண்டலமா, முழு மண்டலமா, 48 நாளா, 24 நாளா, 12 நாளா, எப்பப்பா மாலை போடலாம், எவ்வளவு நாள் மாலை போடலாம்? மாலையே வேணான்ட்டாரு. பயந்துட்டானே. நான் கேட்டேன், என்னப்பா ஐயப்ப மேல என்ன கோவம், ஏன் வேண்டாம்? மாலை வேண்டானா விட அப்படின்னா. எனக்கு மனசு கேட்கலண்ணே. 10-15 வருஷமா தொடர்ச்சியா மாலை போட்டு போறவங்க. அதனால அவன் அண்ணனை பார்த்து 2 வரி, நம்ம வீரமணி சுவாமி பாடுவார் இல்லையா ஐயப்பன் பாட்டு, அதுல 2 வரி எடுத்து பாடி காட்டினேன். இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவினவே வந்தோ. பாடி முடிச்சன்னு ஓடி எங்க அண்ணன் வந்து கையை பிடிச்சிட்டாருங்க. ஒரு மண்டலம் எல்லாம் வேணாண்டா, ஒரு வருஷமே மாலை போடலன்னு. அவ்வளவு பக்தியாடா? அப்படி கேட்ட. ஐயப்பன்ட்ட சாகர வரைக்கும் பக்தி இருக்கு, ஏன்டா ஒரு வருஷத்துக்கு மாலை? என்ன மாலை போட்டா தாண்டா வீட்டுல மரியாதையே கிடைக்குதுன்னு. நீங்க ஏதோ வாங்க சாமி போங்க சாமி நினைக்கிறீங்க நடுவர்களே. மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ணன் எங்க அண்ணிட்ட ஒரே ஒரு கப் காஃபி தான் கேட்டார். ஒரு கப் காஃபி. ஒரே அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே ஆப்பக்கூடல சொல்றேன். கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. என்ன வார்த்தை தெரியுமா? வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி சாப்பிட்றீங்களா சாமி, காப்பி சாமியில சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சாமி சொல்லுங்க சாமி, ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில ஊத்தி சாமி, அடுப்பு சாமியில வச்சு சாமி, ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி, லைட்டர் சாமியை எடுத்து சாமி, சிம் சாமியில் இருக்கிற கேஸ் அடுப்பு சாமி ஆன் பண்ணி சாமி, டொப்பு சாமின்னு 10 சாமி வச்சு சாமி, ஆறி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி, டம்ளர் சாமியில ஊத்தி சாமி, ஸ்டூல் சாமியில வச்சற சாமி, நாக்கு சாமியில பற்றாம சாமி, கை சாமியில சுற்றாம சாமி, டமக் சாமி டமக் சாமி நல்லா ரசிச்சு குடிச்சிட்டு சாமி, எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில போட்டுருங்க சாமி, கொலா சாமியை திறந்த சாமி, தண்ணி சாமியை விட்டு சாமி, சபீனா சாமியை தொட்டு சாமி, விலைக்கு சாமி, வெயில் சாமியில காய வச்சா சாமி சரணம்.
மலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னு அண்ணனை தேடி வீட்டுக்கு போறேன். அண்ணன் வீட்டுல இல்ல, ஓ அண்ணி தான் இருந்தாங்க. அண்ணி அண்ணன் எங்கன்னு ஒரே வார்த்தை திருவார்த்தை சொல்லிச்சு பாருங்க. என்ன அது எங்க தெரியுதோ? இத்தனை சாமியாச்சு பாத்தீங்களா? இதுவான பொறுப்பு. வாரியார் சுவாமிகளை பற்றி சொல்லும் போது இந்த சபை அவ்வளவு அழகா கைதட்டினாங்க. வாரியார் சுவாமிகள் சொன்ன கருத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, ஆறிப்போன காஃபியும் வாழ்க்கையில் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுனார். ஒரு கைதட்டல் கொடுங்க. ஏன் தெரியுங்களா? ஆறிப்போன காஃபி நாக்குக்கு மட்டும்தான் கசப்பை கொடுக்கும். அன்பு இல்லாத மனைவியோடு, பொறுப்பில்லாத மனைவியோடு வாழுகிற வாழ்க்கை வாழ்க்கையவே கசப்பாக்கி விடும்னு சொன்னார்னா, அதனாலதான் கவியரசர் கண்ணதாசன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? அவர் சொன்னாரு, பெண்டாட்டி சுல்லானி, பிள்ளைகள் சுல்லெரும்பு, சுல்லானிக்கும் சுல்லெரும்புக்கும் மத்தியில் சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்ட சொன்ன வார்த்தையோட பாட்டு கொடுத்தாரு. எனது கைகள் மீட்டும் போது வீணை அழகியது, அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும், அங்கே எனக்கு ஓரிடம் வேண்டும். நடுவர் அவர்களே, என்னைக்கு ஆணினுடைய உழைப்பு பெருசுங்கிறதுக்கு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறேன். தனக்கென வாழ்க்கையில் சமைக்காதவள் நம்ம அம்மா. ஒரு கைதட்டல் கொடுங்க. நான் அம்மாவை தப்பா சொல்லல. வாழ்நாள் முழுவதும் தனக்கென சமைக்காதவள் நம்முடைய அம்மானா, வாழ்நாள் முழுவதும் தனக்கென சம்பாதிக்காதவர் தான் நம்முடைய அப்பான்னு சொன்னா நடுவர் அவர்களே, அந்த தந்தை என்கிற ஆண்மகனுடைய உழைப்பால் தான் ஒரு குடும்பம் என்றென்றைக்கும் நிலைத்த மகிழ்ச்சியை, நல்ல முன்னேற்றத்தை பெறுகிறது என்கிற நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வியந்து கேட்ட அத்தனை பேரின் பாதங்களுக்கும் என் பணிந்த வணக்கங்களை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. உங்கள் பாட்டையும் பாசத்தையும் இந்த மன்றம் பாராட்டி அந்த அம்மாவிடம் மைக்கு கொடுக்கிறது. நேரமில்லை. நடிப்பில்லாத நாடகம் இல்லை. இல்லை, இல்லை.